வணக்கம் சார். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமஸ்காரம் சார். 2 நாள் தமிழ்நாட்டில் அமித்ஷா உங்களோட 2 மணி நேரம் செலவு பண்ணார். பெரிய இலக்கும் திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வச்சுருக்காரோ? நான் டெல்லியில் அவரோடு 2 மணி நேரம் செலவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அவர் அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கார். பட் ஆனால் நான் அவரை போய் பார்த்துருக்கேன். இந்த முறை அவர் என் வீட்டுக்கு வரணும்னு நினச்சி வந்தார். அவர் சாயங்காலம் தான் வரதா இருந்தது. அவர் 4:30 மணிக்கு வந்துட்டு 5:30 மணிக்கு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு மாற்றி காலையில் வரேன் அப்படின்னு சொன்னார். காலையில் வந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் அந்த 2 மணி நேரம் ஆச்சு. இது சாதாரணமாக எங்களுக்குள்ள நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இதுக்கு அரசியல் மகத்துவம் வந்ததுக்கு காரணம் அன்றைக்கி வந்து கூட்டணி பாஜக அண்ணாமலை கூட்டணி இதெல்லாம் வந்ததுனால அதுக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் முக்கியத்துவம் ஏற்பட்டது. அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு ஹை ஆன் ப்ரையாரிட்டியா ஒரு மீடியம் லெவல் ஆன் ப்ரையாரிட்டி? ஹை ஆன் ப்ரையாரிட்டி. இந்த விஜயம் அதை தான் காட்டுதோ? இந்த விஜயத்தில் அவர் வந்து இந்த அலையன்ஸ் செய்ய வேண்டும்ங்கிறதுல ஒரு தீவிரம் காட்டியிருக்கார். இவங்க அங்கே போனது அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வந்து அலையன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தாது இருந்த நிலைமையில் சரி இதை முடிச்சிடணும், இதில் வந்து கேள்விக்குறி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வந்து இங்கே வந்தாருங்கிறது என்னுடைய அனுமானம். எங்கிட்ட அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி மாத்திரம் பேசல. நாங்கள் எப்போ பார்த்தாலும் பல விஷயங்கள் பேசுவோம். அது தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றியும் பேசினோம். அவருடைய நிலைப்பாடை எனக்கு வெளிப்படுத்தினார். அதில் எனக்கு புரிந்தது என்னவென்றால் திமுகவினுடைய போக்கு இருக்கிறத, கருணாநிதிக்கு பிறகு திமுகவினுடைய போக்கில் ஒரு தெளிவில்லாத மாத்திரம் இல்லாத ஒரு அராஜகம் இருக்கிறது. சிந்தனையில், செயலில், அரசியலில், மத்திய அரசு நோக்குவதில், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு அராஜகமான போக்கை பார்க்கணும். இது நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை. அவங்க அதில் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்களோ? டிஸ்டர்ப் ஆகலை, இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. இது டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இது எப்படிடா இதை கையாள்வது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருந்தால் தானே இதை கையாள முடியுங்கிற அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒன்று தலைமையினுடைய வலிமை இருக்கணும், இல்லை சித்தாந்தத்தினுடைய வலிமை இருக்கணும். இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் குறைந்து விட்டது. அதனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இடைவெளி அப்படிங்கிறது சித்தாந்தபூர்வமாகவும் இருக்கிறது, தலைமையிலையும் இருக்கிறது. இது ஒரு தனி வாய்ப்பு. ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு கட்சி, உறுதி இருக்கிற ஒரு கட்சி, தெளிவு இருக்கிற ஒரு கட்சி, இன்னும் 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் நாம் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தேசிய கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. 1989 இந்த நிலை ஏற்பட்டது. அதிமுக உடைந்த பிறகு வந்து ரொம்ப ராஜீவ்காந்தி கிட்ட பேசி இதுதான் சரியான சமயம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வரத்துக்குன்னு சொல்லி பெரிய முயற்சி பண்ணாங்க. மூப்பனாரை முதல்வர்னு ப்ரொஜெக்ட் பண்ணி 89 எலெக்ஷனில் 20% ஓட்டு வாங்கினாங்க காங்கிரஸ். ஜெயலலிதா 21, ஜானகி 9, கருணாநிதி 29% ஓட்டு தான் வாங்கினார். அது திமுக. ட்ரூலி மல்டிபோலர். அதில் தான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தெளிவு ஏற்பட்டது. அந்த மாதிரி 26 இருக்குமா? நான் இப்போவே அந்த மாதிரி நிலைமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். திமுகவினுடைய வலிமை திமுக அல்ல, திமுகவினுடைய கூட்டணி. 1967 இன்னி வரைக்கும் திமுக தனியாகவே நின்றது கிடையாது. 67 கூட்டணி அமைத்த போது கொள்கையே தேவையில்லை, அரசியலில் கொள்கை தேவையில்லைன்னு முதல்ல நம்ம நாட்டுக்கு கற்றுக் கொடுத்தது திமுக தான். கொள்கைப்பட்டர் என்று கூடிய ராஜாஜியும், பாகிஸ்தான் பிரிவினை கேட்ட முகமது இஸ்மாயிலையும், நம்ம கம்யூனிஸ்டெல்லாம் வந்து அவன் தான் என் முதல் எதிரின்னு சொல்கிற ராஜாஜியும், இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைத்து திமுக வெற்றி பெற்றது. இதில் எந்த கொள்கையும் கிடையாது. காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் அவ்வளோதான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எதிரி யாருங்கிறத வைத்து கூட்டணி அமைந்ததே தவிர எதற்காக இந்த கூட்டணி இல்லை தமிழ்நாட்டில். அந்த ரகம் தானே பாஜக அதிமுக. அதே தான் சந்தேகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை அளவில் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடையாது. இந்த கூட்டணிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வக்ஃபுக்கு மசோதாவுக்கு எதிராக சொல்கிறேன் நான். இதெல்லாம் கொள்கை கிடையாது.
இதெல்லாம் ஓட்டுக்கு இது மூலமாக ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறது கொள்கை கிடையாது. அந்த பாஜகவும் அதிமுகவும் ஒட்டுமா? இது ஒட்டுமா ஒட்டாதாங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 1972 அதிமுக பிரிந்ததுலேருந்து இன்று வரைக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அகில இந்திய அப்படிங்கிற வார்த்தையை தவிர ஒரே கொள்கைகள் தான். ஒரே கொள்கை, ஒரே போக்கு. அவங்க ஆரம்பமே ஒன்று. அதை காமராஜ் சொன்ன மாதிரி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு அதே பழக்கம், அதே பயிற்சி, அதே கொள்கை. அப்படிங்கிறது இன்றைக்கி என்னென்னா, நீ பண்ணுறது தப்பு, ஒன்றா நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அரசியல் இன்றைக்கு. திமுக எதிர்ப்பில் தான் இந்த அணி இணையுதுங்கிறீங்க. அதிமுக இதே பாஜக எதிர்ப்பில் தான் இந்திய அணியே இருக்கிறது. அவங்களுக்குள்ள என்ன ஒத்துமை சொல்லுங்கள்? பலன் இல்லையே. அந்த மாதிரி தானே இந்த அணியும் 21ல் பலன் இல்லை, 19ல் பலன் இல்லை. இன்னைக்கு எப்படி பலன் இருக்க போகுது? நீங்கள் பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 26 தானே முடிவு பண்ணோம். ட்ராக் ரெக்கார்டு 2021 ட்ராக் ரெக்கார்டு என்பது அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. 2021 திமுகவுக்கு இருந்த ஒரு சூழலும் இன்றைக்கு திமுகவில் இருக்க சூழல், திமுகவை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க சூழலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சியில் நடந்த தவறுகள் பூரா மக்களுக்கு தெரியும். அதை பத்திரிகைகள் எடுத்து சொல்லாது இருக்கலாம். ஆனால் இது பரவலாக பேசப்படுகிறது. இல்லை, உணரப்பட்டதுன்னா 24லையுமே அதுக்கான இண்டிகேஷன் வந்ததே, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, திமுக அவனுடைய வாக்குகள் குறைந்ததே, அவங்க கூட்டணி வாக்குகளே குறைந்ததே. பாஜக 7% சார். நான் என்ன சொல்கிறேன், எதிரி ஜெயிப்பான் அப்படின்ற முறை வரும்பொழுது அந்த வாக்குக்கு வேற ஒரு விதமான உத்வேகம் கிடைக்குது. இன்றைக்கு திமுகவை எதிர்த்து ஒரு அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2024 அந்த நிலைமை இல்லை. ஏனென்றால் பிரிந்திருந்தார்கள். இதே இவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா வேலுமணி சொன்ன மாதிரி 25 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்கிறாரு. 20 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், 10 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், 15 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக ஜெயிச்சிருக்க முடியாது இல்லையா? இது ஒரு இயற்கையான கூட்டணியாக பார்க்க முடியுமா சார்? எந்த கூட்டணியும் இயற்கை அந்த 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 ஒரு தேர்தலுக்கு தான். இப்போ அமித்ஷா நிரந்தர கூட்டணி அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு கூட்டணியே கிடையாது. ஆனால் அரசியலில் இதெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. இயற்கையான கூட்டணின்னு ஒன்று இருக்க முடியாதுங்கிறீங்க. ஆனால் ஒரு பார்வை இது கட்டாய கூட்டணி. EPSக்கு விருப்பம் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு நான் அதை ஏற்றுக்கிறேன். காரணம் என்னவென்றால் 2024 மோடிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காதனால அப்போ EPS என்ன முடிவு பண்ணார்? பாஜகவினுடைய எழுச்சிக்கு காரணமே மோடி தான். அவருக்கு ஒரு தாழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுனால பாஜகவுக்கு தாழ்ச்சி ஏற்படும், நம்முடைய வாக்குகளை பாஜக பெற்றிருக்கிறது, அதை திரும்ப பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு 16 17 ஜூன் மாதம் அவர் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ கிடையாது, அடுத்த தேர்தலும் கிடையாதுன்ட்டு. இல்லை இப்போ கிடையாதுன்னு சொன்னது தேர்தலுக்கு முன்னால். நான் சொல்லுவது 26 தேர்தலுக்கு கிடையாதுன்னு சொன்னேன். 29க்கும் கிடையாதுன்னு வேறு அறிவித்தேன். அதே தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நிலையை தொடர்ந்தார் அந்த ஒரு உதயகுமாரா யார் ஜெயக்குமார் பேசிக்கொண்டே இருந்தார். நவம்பரில் 13, 14, 15 3 நாளில் 4 இடத்துல பாஜகவுடன் கூட்டணின்ற பேச்சே கிடையாது. மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பாஜக ஜெயித்தாங்க, அதுக்கப்புறம் வாயத்திறக்கலை. டெல்லியில் ஜெயித்தாங்க, அதுக்கப்புறம் அவர் பேரில் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சது கட்சிக்குள்ளே. பாஜக அவர் பேரில் ப்ரெஷர் போட்டிருக்க முடியும் என்றால் 24லேயே செய்திருக்க முடியும், அதற்கு பிறகு செய்திருக்க முடியும். அதற்கு காரணம் பாஜகவினுடைய வெற்றி தான் அவருடைய கட்சியில் அவர் பேரில் ஒரு ப்ரெஷர் உருவாக்கியதே தவிர சார் நான் இதை என்ஜினியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததா இல்லையா? வாய்ப்புகள் இருந்ததுனால தானே அது உருவாகியது. அதனால் என்ஜினியர் பண்ணுறதுனா யாரை என்ஜினியர் பண்ண முடியும்? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யார் என்ஜினியர் பண்ணாங்க? இதெல்லாம் அனுமானம் தானே. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஏன் பேசுகிறது நிறுத்தினார்? 16ஆம் தேதி நவம்பருக்கு அப்புறம் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அவர் பேசவே இல்லை. ஏன்? காரணம் வெளிப்படை. அவருக்கே புரிந்து விட்டது, நாம் ஜூன் மாதம் எடுத்த நிலை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடுத்த நிலை இனிமேல் பொருந்தாது என்பது எடப்பாடிக்கும் புரிந்து விட்டது. ஆனால் யூட்டர்ன் எப்படி பண்ணுறது? எல்லா அரசியல் கட்சியிலையும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இந்த மாதிரி சங்கடமான ஒரு நிலை ஏற்படும். அதுதான் எடப்பாடிக்கு ஏற்பட்டது. அதனால் இப்போ கட்டாய கூட்டணி என்றால் பாஜக கட்டாயப்படுத்திய கூட்டணி அல்ல. கட்டாயம் என்றால்
அதிமுகக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்பட்டது என்பதை நான் ஏற்றுக்கிறேன். நவம்பரில் மாற ஆரம்பிக்குதுங்கிறீங்க. அமித்ஷாவை கடந்த வாரங்களில் போய் பார்க்குறார். நிச்சயமாக கூட்டணி பேசப்பட்டிருக்கும், ஏன்னா கூட்டணி அமைஞ்சது. ஆனால் அதை ஏன் திட்டவட்டமாக மறுக்கிறார்? நடந்தாய் வாழி காவேரி பற்றி பேசணுங்கிறார். ஏன் அவருக்கு இப்போ கூட்டணி நோக்கி போகுதுன்னா அதை போன வாரம் வரைக்கும் ஏன் மறுக்கணும்? எனக்கு இந்த காரணத்துக்கு எடப்பாடி தான் பதில் கூற முடியுமே தவிர என்னால் கூற முடியாது. அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ், விருப்பப்பட்ட சாய்ஸ் பிஜேபி இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. இருக்கலாம். அவங்களுக்கு விஜய் அவங்களோட கூட்டணி வேண்டும்னு நினைந்திருக்கலாம். அதுக்கப்புறம் யாரோ சொல்கிறாங்க விஜய் 50% சீட்டும் ஆட்சியில் அரை பங்கு ஆட்சியும் கேட்டார், அதுலேயும் முதல் 2.5 ஆண்டு ஆட்சி என்று கேட்டார், அதனால தான் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் இந்த மாதிரி பேச்சுகள் மூலமாக நான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரமாட்டேன். ஆனால் அதிமுகவுக்குள்ள பல பேர் எங்கிட்டையும் பேசியிருக்காங்க, சார் இது ஏதாவது பண்ணணும் சார், இது 2 சார். அவங்களுக்கு என்னென்னா அதிமுகவுக்கு 2 முக்கியமான இடங்கள். ஒன்று மேற்கு தமிழ்நாடு, அங்கே பாஜகவுக்கு கணிசமான ஒரு அதாவது தொண்டர்கள் அளவிலேயே அவங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது. அதே போல் சத்தான் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறது. நார்த்தில் அப்படி இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். நான் தமிழ்நாட்டை 3ஆக பிரித்து பார்த்தா 2 இடத்துல கணிசமான ஒரு 150 இடங்களில் அவங்களுக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குது. அடித்தள அளவிலேயே அவங்க கூட்டணி விரும்புகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ப்ரெஷர் ஏற்படுகிறது. ஓஹோ. ஆனால் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பாஜக கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த காலத்தில் இருந்திருக்கிறத பார்க்குறோம். அதிமுக பல தலைவர்கள் அதை வெளிப்படுத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. அந்த கன்சர்ன் இன்னும் இருக்குது தானே? எத்தனை தலைவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க? 2 பேர் பேர் சொல்லுங்கள். ஜெயக்குமார், மேடையிலே இருந்த முனிசாமி 2 பேர் தானே. அப்புறம் பல தலைவர்கள்னு சொல்லக்கூடாது, 2 தலைவர்கள்னு சொல்லுங்க. எல்லாமே ஒரு பர்செப்ஷன் மீடியாவும் கிரியேட் பண்ணுறீங்க. இதில் எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ அதை பேசுகிறவங்க தான் அவங்க 2 பேரும். வாட் சேஞ்ச்? இவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் அதிமுக தலைமைக்கு இபிஎஸ் அவர்களுக்கே இருந்ததுன்னா நிலைப்பாடு மாற்றத்துக்கான முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவருக்கு கடந்த வாரம் வரைக்கும் அவர் வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தார். பிஜேபி கூறியிருக்கலாம் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் வேறு வழியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தனியாக போகிற மாதிரி இருக்கலாம். அவங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கொண்டு நினைக்கலாம், தனியாக நிற்கிறது நினைக்கலாம். வேறு வழின்னா அதிமுக உடைக்கிறது கூட ஒரு வழின்னு யூகிக்கப்பட்டது. இல்லை, பிஜேபி தனியாக நிற்பது என்றால் அதற்குண்டான விளைவுகள் எல்லா கட்சியிலையும் வரும். ஆனால் பிஜேபி தனியாக நிற்பதன் மூலமாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற கவலை பிஜேபிக்கு இருந்தது. இப்போ திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற தீவிரத்துவம் அதிமுகவில் குறைந்தது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். 2024 அவங்க பிரிந்ததுனால அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நாம் பிரிந்தோம் என்றால் திமுக வெற்றி பெறுங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். ஏன் பண்ணாங்க? திமுக ஜெயிச்சா கூட பரவாயில்ல, பிஜேபி வளர்ந்துடக்கூடாது. இந்த மாற்றம் ஜெயலலிதா காலத்திலேயோ எம்ஜிஆர் காலத்திலேயோ நிச்சயமாக வந்திருக்க முடியாது. எம்ஜிஆர் வலுக்கட்டாயமாக போய் தஞ்சாவூரில் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார், வலுக்கட்டாயம் தானே போய். காரணம் என்னவென்றால் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அந்த தீவிரத்துவம் தான் அதிமுகவே. திமுக எதிர்ப்பு என்றைக்கு குறைகிறதோ அன்றைக்கு அதிமுக மங்கும். அது புரியாத 2024 இந்த ஒரு முடிவை எடப்பாடி எடுத்ததுனால தான் அதிமுகவிலேயே ஒரு மன வருத்தம், பிளவுன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்குள்ள சிக்கல் ஏற்பட்டது. இன்னைக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் வந்திருக்குன்னு பார்க்குறீங்க? சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்டுங்கிறத விட ஓரளவுக்கு இதை செய்ய வேண்டும் என்கிறது 2 பேரும் புரிந்து கொண்டிருக்கு. எடப்பாடியே புரிந்து கொள்ளாது நடக்காது. ஒரு ஃபுல் கமிட்மெண்ட் பார்க்குறீங்களா சார்? இது கமிட்மெண்ட்டுங்கிறத நம்ம எப்போ பார்க்கணும்னா இது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கமிட்மெண்ட். ஹவு பிரைட் ஆர் த ப்ராஸ்பெக்ட்ஸ்? என்னை பொறுத்தவரையிலும் ப்ராஸ்பெக்ட் அதிகமாக இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன். அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. அதை யார் ஷேர் பண்ண போகிறாங்கங்கிறது தான் முக்கியம். ஒரு ஹை ஹேண்டட்னஸ் இருந்தது பிஜேபி கிட்ட அதிமுகவை கொண்டு வர அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. சார் விமர்சனம் வைக்கப்பட்டது, நான் ஏதாவது அனுமானம் விமர்சனத்தை பற்றி நான் பேச போகிறதில்லை. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இந்த அறிவிப்பு வருது, அமித்ஷா மட்டுமே பேசுகிறாரு, இந்த கூட்டணிக்கு தலைமைன்னு இபிஎஸ் சொல்கிறார், ஒரு வார்த்தை பேசினாரா, பேச விட்டாராங்கிற. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்குள்ளே என்ன சார், நாம் போய் மீடியாவில் பேச போகிறோன்னா அவங்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்க மாட்டார்களா? யார் பேசணும், என்ன பேசணும்? இந்த முடிவு மாறின உடனே நாம் எப்படி அதை பற்றி பேசுவது என்பதுக்கு எடப்பாடிக்கும் கொஞ்சம் நேரம் தேவை. மறுநாள் அதே எடப்பாடி மறுநாள் ஆக்கப்பூர்வமாக பேசினாரா இல்லையா? அதனால் அவங்களுக்குள்ளே பேசி தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க, அமித்ஷா மாத்திரம்தான் பேசணும்னு சொல்லி. உண்மைதான். பட் பர்செப்ஷன் இஸ் ஆல் லைஃப். இன்னைக்கு இதே நிலையில் ஜெயலலிதாவை இமேஜின் பண்ணிங்களேன். செல்வி ஜெயலலிதா இருக்கிறாங்க,
தேசிய கட்சியிலேருந்து ஒரு தலைவர் மட்டும் பேசுறார் அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணி கூட பார்க்கலாம். அதே கட்சி அதே பதவி தான். காரணம் என்னவென்றால் ஜெயலலிதாவுடைய டவரிங் பர்சனாலிட்டி இன்னைக்கு அதிமுகவில் இல்லைங்கிறது தான் வாஸ்தவம். அதே சாவரிட்டி தானே அந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் கட்சிக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்படி அவங்க 2 பேருக்குள்ளே பேசின்னு தான் இருப்பாங்க. நீங்கள் பேசாதேன்னு சொன்னார் அமித்ஷா. அவர் ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டு இல்லை பேசாதீங்கன்னு சொன்னார். அதில் ஹை ஹேண்டட்னஸ்ன்னு ஒரு பக்கம் பார்க்கலாம், இந்த பக்கம் ஹாஃப் ஹார்ட்டட்னஸ்ன்னு பார்க்க முடியும் இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில். மறுநாள் என்ன எடப்பாடி பேசினார் என்பதை வைத்து அது ஹாஃப் ஹார்ட்டடாக என்னன்னு நீங்கள் சிந்தனை பண்ணலாமே. கூட்டணிகள் தேர்தல் நெருக்கத்தில் தான் உருவாகும். திரு எடப்பாடியும் கூட கடந்த வாரம் சொன்னது எங்கள் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக இந்த அலையன்ஸை இந்த அணியை ஸ்டிச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதுதான் அமித்ஷாவுடைய திறமை. நீங்கள் டிசைட் பண்ணுறதுன்னு எப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க இல்லைன்னா பிஜேபி தனியாக ஒரு வருஷம் ஒரு ஆண்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நாங்கள் தனியாக போவதென்றால் நாங்கள் 12% ஓட்டு இருக்குது, நாங்கள் 24% போகிறோம், தோப்போம். ஆனால் எங்கள் கட்சி வளரும் இல்லையா? அந்த ஆப்ஷன், அதாவது பாஜகவுக்கு தான் வளர்வதா திமுகவை தோக்கடிப்பதா, இது 2 தான் அவங்களுக்கு சாய்ஸ். அதிமுகவுக்கு சாய்ஸ் நாம் யாரோடு சேர்ந்தால் திமுகவை தோக்கடிக்க முடியும். அதில் அவங்களுக்கு விஜய் கிடைக்கல, அதனால பாஜக தான். அது பாஜக சொல்கிறாங்க வச்சுங்க, சட்டுன்னு முடிவு பண்ணுங்க. விஜய் கிடைக்காதனால பாஜகவா? சந்தேகமே கிடையாது. விஜய் கிடைச்சிருந்தா பாஜக ஏன் வந்திருக்க போகிறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய் தான் இருந்திருக்கும். அப்படி தான் இருந்திருக்குன்னு தோன்றுறது எனக்கு. அதாவது எனக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, அதனால் அப்படி தோன்றுகிறது. ஏனென்றால் விஜய் திமுகவை தாக்கினார், அதிமுகவை தாக்கவில்லை. அதுக்கப்புறம் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றதெல்லாம் நமக்கு செய்தி வந்தது, தனிப்பட்ட முறையிலையும் வந்தது. அதனால ஏதோ நடக்கிறதுன்றதை மாத்திரம் அது இன்னும் நேச்சுரல் அலையன்ஸாக இருந்திருக்குமோ விஜய் அதிமுக? எதுவுமே நேச்சுரல் அலையன்ஸ் இருந்திருக்க முடியாது. காரணம் என்றால் விஜய்க்கு 80 சீட்டு 90 சீட்டு கொடுத்திருந்தால் அதிமுகவுக்குள்ளே பல பேருக்கு வேலையே இருந்திருக்காது. இப்போ விஜய முதல்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் பேசினாங்க அவரை பற்றி. அவருக்கு 90 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் தான். வேலுமணிக்கு என்ன வேலை? தங்கமணிக்கு என்ன வேலை? டிமாண்ட் இம்ப்ராக்டிக்கலாக இருந்ததோ அவர்கிட்ட. அதாவது எடப்பாடியினுடைய பவருக்கே பங்கம் வந்துவிடும். ஒரு பாப்புலர் லீடருக்கு, அதாவது வெளியில் போனால் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வரக்கூடிய ஒரு லீடருக்கு அரசாங்கத்தில் துணை முதல்வர் எப்படி என்றால், முதல்வருக்கு என்ன பவர் இருக்கும்? இவருக்கு கூட்டத்தை கூட்டணும், அவருக்கு கூட்டம் கூடும். அதனால் அது நேச்சுரல் என்று கூறுவதற்கும் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்நேச்சுரல் என்று கூறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் வண்டி ஓடுது நல்லா. அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், பவன் கல்யாணுக்கு இன்றைக்கும் லிமிட்டடாக அவருடைய அரசியல் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் வரையறுத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் முதல்வராக வேண்டும், தான் அவரை விஞ்ச வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் அதே நிலை தான் வரும். அவர் இன்றைக்கும் சந்திரபாபு நாயுடு தான் தொடரணும்னு பேசுகிறார். உண்மைதான், தட் இஸ் ட்ரூ. ஏற்கனவே இந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடருமா? டிடிவி என்னவார், ஓபிஎஸ் என்னவார், இந்த அணியை நம்பி இருக்கிறவங்களாச்சே. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது இப்போ தான் இது பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. இப்போ பல பேர் கேட்குறாங்க, ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும் பாஜக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அந்த கேள்வி அதிமுகவுக்குள்ளேயே இருக்குது. எந்த கேள்வி? எல்லாரும் இணையணும்னு சொல்கிறாங்க. அதிமுகவுக்குள்ளேயே இன்றைக்கு எல்லோரும் இணைய வேண்டும் என்று கூறுவது அதிமுகவுக்குள்ளே இந்த குரல் இருக்கிறது. மேபி அந்த குரல் வலுக்கலாம். எடப்பாடி அதுக்கு ஒரு இசையலாம், அதுக்கு பாஜக உதவலாம். இந்த மாதிரி நிலைமை அதுக்கு நேரம் வேணும். அந்த லெவரேஜ் போயிடுச்சு இல்லை? லெவரேஜ் அப்படிங்கிறது கமிட் பண்ணியாச்சு, உங்கள் கட்சி பிரச்சனைன்னு சொல்லியாச்சு, அவர் வேண்டாம் இவர் வேண்டான்னு இவர் முடிவு எடுத்துட்டார். நிச்சயமாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் கட்சியில் நாங்கள் தலையிடுவோம்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் கட்சியில் தலையிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை பண்ணுறது நல்லதுன்னு அட்வைஸ் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. 21லேயே இன்னும் கேட்டால் அப்படி தான் பண்ணணும். இல்லை 21லேயே கொடுத்தாங்க, கேட்கல. இன்னைக்கு எப்படி கேட்க போகிறார்? நான் என்ன சொல்கிறேன், இன்று 21ல் இருந்த எடப்பாடி 24ல் இல்லை, 26ல் இருக்க முடியாது. பாஜக கூட்டணின்னு வச்சு 18% வாக்குகள் பெற்ற பிறகு அதிமுகவினுடைய நிலை முக்கியமான எதிர்க்கட்சி என்பதையாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற நிலை. அவர் சொன்னார், நாங்கள் தான் முக்கியமான எதிர்க்கட்சி அப்படின்னு சொன்னார். நான் துக்ளக்கில் எழுதியிருந்த எதிர்க்கட்சிக்கு தான் போட்டியிடுகிறாரே தவிர ஆளுங்கட்சிக்கு போட்டியிடுகிற திறன் அதிமுகவுக்கு குறைந்து விட்டது. அதனால் அதிமுகவுக்கும் பாஜகவோடையோ யாரோடையோ சேர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இன்றைக்கு. வேறு யாரும் இல்லை, பாஜகவோட சேர்றாங்க. அதுக்கு பாஜக சொல்கிறது, நீ சீக்கிரம் முடிவு பண்ணுங்க.
பட் இன்னைக்கு வீட்டோ அதிகாரம் அவர்கிட்ட இருக்குல்ல. ஓபிஎஸ் இந்த அணியில இருக்கணுமா, டிடிவி இருக்கணுமா அப்படிங்கிற வீட்டோ அவர் தானே வச்சிருக்காரு. சார் வீட்டோவின் மூலமாக எந்த காரியமும் நடக்க போகிறதில்ல. இந்த வீட்டோ மூலமாக நமக்கு நஷ்டம் வருமா லாபம் வருமானதை பார்த்து தான் வீட்டோ ஒருத்தர் அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவாங்களே தவிர, இப்போ சவுத்தில் 20 இடங்களில் நமக்கு அடிபடும்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் வந்து 2021 எலெக்ஷனில் சசிகலா வந்து அரசியலை விட்டு போகணும்னு கடிதம் கொடுத்த பிறகு அதற்கு ரொம்ப அதிகமாக உதவியது 2 பேர். பூமாலைன்னு ஒரு அதிமுக தலைவரும் நம்ம தினகரனும். இந்த இடத்துல தான் எல்லாம் முடிவாச்சு. அந்த அம்மா லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அமித்ஷா போய் எடப்பாடியை பார்த்து பேசுன்னு சொன்னாங்க. எடப்பாடியை நான் பார்த்து பேசினேன். நம்ம ஜெயிக்கிறோங்க, அவங்களுக்கு எதுக்குங்க 10 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். 10 சீட்டு அவங்க இடமா கேட்கல, அவங்க கட்சி கேட்கல, அவங்க ஆட்களில் 10 பேருக்கு நீங்களாக தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், திமுகவுக்கு தனிப்பெண்பார் பெரும்பான்மை வராது, கூட்டணி ஆட்சி திமுகவுக்கு வரும், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜெயிக்கிறோங்க, திமுக ஜெயிக்காதுங்க. கிடையாது, 2006 தேர்தல் மாதிரி வரும். திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் திமுகவால் ஆட்சி செய்ய முடியாது. அந்த நிலைக்கு திமுகவை கொண்டு வருவதற்கு நீங்கள் வந்து இந்த 10 சீட்டு கொடுக்குறது தான் சரின்னு சொன்னேன். முடியாது அப்படின்னு சொன்னார். 23 சீட்டு போயிடுது. அந்த 23 சீட்டு அதிமுகவோட சேருங்க, 67லேருந்து 90. அந்த 23 நீங்கள் திமுக சீட்டில் குறைங்க, அது எல்லாமே திமுக சீட்டு. திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காது. தமிழ்நாட்டினுடைய அரசியலே மாறி இருக்கும். கூட்டணி ஆட்சி வந்திருக்குங்கிறீங்களா? 21லேயே கூட்டணி ஆட்சியை நடத்துவதுங்கிறது கருணாநிதிக்கே தெரியும், தன்னால் நடத்த முடியாது. அதனால தான் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொன்னார். இல்லை, அவர் எடுத்த முடிவு வெறும் அரித்மெட்டிக் ரியாலிட்டின் அடிப்படையில் இல்லை. இதில் நிறைய பர்சனல் ஆங்கிள்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், பர்சனல் ஆங்கிள் எதாக இருந்தாலும் அது ஒரு பாடம் இல்லையா? பட் அது 24ல் மாறு. 24ல் அவர் முடிவு பண்ணிட்டார, திமுக ஜெயிக்கணும்னே முடிவு பண்ணிட்டார. திமுக ஜெயிக்க வேண்டும் என்று இவர் எடப்பாடி முடிவு செய்ததுனால தான் அவர் பாஜக கிட்டேருந்து பிரிந்தார். ஜெயிச்சுட்டு போட்டவங்க சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, அதில் இன்னமும் ஒரு உறுதியாக தானே சார். உறுதி அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கடைசியில் தேர்தல் நேரம் வரும்பொழுது அவங்கள சேர்த்தா தான் நமக்கு 20 சீட்டு வரும் அப்படின்னு சொன்னால் அவருடைய மனநிலை அந்த உறுதியே மாறலாமே. அதனால இந்த வீட்டோ உறுதி எல்லாம் அந்த தேர்தல் சமயத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுவும் கட்சிக்குள்ளேயும் ப்ரெஷர் இருக்கும். அவங்க நலனை பிஜேபி பாதுகாக்குமா? அவங்க கூட பிரயாணிச்சிருக்காங்க. நலனை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறத இவங்க நிச்சயமாக அவங்கள வந்து இவங்க ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு வரும்பொழுது பிஜேபியும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. யாரும் கையை முறுக்க முடியாது சார். ஆனால் ஒருத்தர் சொல்வதை இக்னோரும் பண்ண முடியாது. பட் இல்லைங்க, நாங்கள் உங்களோட கூட்டணி, இதை இன்சிஸ்ட் பண்ணாதீங்கன்னு கேட்டு தானே ஆகணும். சரி, நான் சொல்கிறேன், அந்த நிலைமையில அதிமுக இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறிங்கிறேன். அதாவது அந்த அளவுக்கு வலுவான ஒரு உறுதியான நிலை அதிமுகவினுடைய தலைமைக்கு இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. கூட ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கீழே நிற்கிறவங்க நான் ஜெயிக்கணும்னா இது வேணும்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓபிஎஸ் நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரா இல்லையா ராமநாதபுரத்தில்? ஸோ அதை ஃபேக்டர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அரசியலில் அல்டிமேட்டாக என்ன வரும்னாக்க எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத வச்சு தான் பார்ப்பாங்க. 24ல் எடப்பாடி எடுத்த முடிவு தோத்தா பரவாயில்லைங்கிறது. அந்த முடிவை நீங்கள் 26ல் அப்ளை பண்ண முடியாது. பட் கூட பிரயாணித்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அப்படிங்கிற அடிப்படையில் திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பிஜேபி நிச்சயமாக இதை பற்றி பிஜேபி பேசுவாங்கங்கிறது சந்தேகம் கிடையாது. ஆனால் தலையிட்டு நீங்கள் இதை பண்ணலைன்னா நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் தலையீடு. திரு அமித்ஷாவுடைய டோன் வந்து கைவிட்ட மாதிரியான ஒரு டோன். இது அவங்க கட்சி பிரச்சனைங்கன்னு சொன்ன மாதிரி அப்படி தானே சொல்லுவாங்க. சொல்லும் போது அப்படி தானே சொல்லுவாங்கங்கிறேன். சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அட்வைஸ் கொடுக்குறது வேறு மாதிரி இருக்க. நான் சொல்லிட்டேங்க, 4 பேர் வந்து நீங்கள் இந்த முடிவு எடுத்ததால் என்னால் எடுத்த முடிவாக இருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் இது பண்ணுறது தான் சரின்னு சொல்கிறது தவறே கிடையாது. பட் ஆனால் அதுதான் சரி. 26ல் டியூசி எல்லாரும் சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு பெரிய அணியாக தான் பார்க்குறீங்களா? அதாவது அப்படி வந்தால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. தான் முதல்வராகவும் தான் முதல்வர் ஆதரத்துக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காதுன்னு எடப்பாடிக்கு புரிகிறதுன்னு இருந்துச்சு. நிச்சயமாக நடக்கும்.
அதனால தான் சூழல் எப்படி உருவாகிறதுன்றதை பார்த்து தான் சொல்லணும். இவங்களும் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கணும். தே ஆல்சோ ஹேவ் டு ரெண்டர் கிட்டத்தட்ட அந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் தயாராக எல்லாரும். தான் இருக்காங்க. ஓபிஎஸ் வந்தால் என்ன ஃபார்முலாவில் வருவார்? ஏன்னா அவர் அதிமுகன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், இது ஏற்க வேண்டும் என்று வந்து விட்டால் அதற்கு ஒரு ஃபார்முலா வரும். அரசியல் என்பது கடைசியில் என்ன அப்படின்றா, இது மூலமாக எனக்கு பலன் வருமா வராதாங்கிறத ஒரு அரசியல்வாதி முடிவு பண்ணும்பொழுது அதற்கு வழி கண்டுபிடிக்கலாம். கிரியேட்டிவாக போக முடியும். ஏதோ அவங்களே ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணி அதை என்டிஏல சேர்த்துக்கலாம். எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது. சீமான் இந்த அணிக்கு வரலாமா? ஏன்னா அந்த மாதிரியான முணுமுணுப்புகள் பேச்செல்லாம் கேட்க தொடங்கியிருக்கு. சார், சீமானை பொறுத்தவரையிலும் அவருடைய அரசியலில் என்ன ஒரு பெரிய மாறுதலை நான் கண்டேன் அப்படி என்றால், அவர் திமுகவை தீவிரமாக எதிர்த்தார் முதலிருந்தே. அதுக்கு ஜெயலலிதா நிறைய ஆதரவு கொடுத்தாங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் இந்த ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட் எடுத்தார். அது இல்லை என்றால் அவர் அரசியலில் பெரிய ஒரு இழப்பு வந்திருக்கும் அவருக்கு. விஜய்க்கு அப்புறம் அவர் அந்த ஷிஃப்ட் கொடுத்த உடனே பாருங்க, 6% ஓட்டு 16% ஓட்டு ஆச்சு ஈரோட்டில். அதை பல பேர் நோட்டீஸ் பண்ணல. ஒரு பை எலெக்ஷன் கணக்கு வேற இல்லை, யாரும் நிற்கல, பெரிய கட்சிகள் நிற்கல. பெரியாரை ஏற்று பேசினாரா இல்லையா? பெரியாரை ஏற்று பேசி 16% ஓட்டு ஒரு ஆளால் வாங்க முடியும். மற்றதை விட்டுடுங்க. முதல் ஓட்டு எவ்வளோன்னு பார்க்கணும்ல சார். சரி, நான் என்ன சொல்கிறேன், 6% வாங்கியிருந்தார் சார் 2020. அதிமுக நிற்கல சார், பிஜேபி சார், யாருமே நிற்கல. நீங்கள் கட்சியை தானே பார்க்குறீங்க, அவர் பேசின பேச்சை பார்க்குறேன் நான். தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்து கடுமையாக பேசி, இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் தான் என்று கூறி டெபாசிட் இழந்தார். சார் சார் அதை தான் நீங்கள் மீடியா சொல்லுவீங்க. அவங்க 6லேருந்து 16% ஓட்டாக உயர்ந்ததை சொல்லுவீங்களோ, அது பெரிய வெற்றி அவருக்கு. நான் வந்து ஒரு அரசியலை பார்க்கும்போது கட்சியாக பார்க்க மாட்டேன் நான். அவருக்கு ஒரு சித்தாந்தம் அவர் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே ஒரு இன்னோவேட்டிவ் சித்தாந்தம், இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம். அதனால் அவருக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது தமிழக அரசியலில். அவர் வந்து இது எந்த கட்சியுமே சம்பந்தம் இல்லாத ஒரு சித்தாந்தத்தை பிடிச்சிருக்காரு. நீங்கள் பாஜகவே பெரியாரை எடுத்து பேச முடியாது. முருகன் பாஜக தலைவராக பதறி சொல்றாரு, ஐயோ கொஞ்சம் ஜாஸ்தியா போயிட்டார் அண்ணன் அப்படின்னு. இல்லை அது இல்லை, முருகன் தலைவராக இருந்தபோது பெரியாருக்கு போய் மாலையே போட்டார். புரியுதா? காங்கிரஸ் இப்போ பெரியாருக்கு ஜால்ரா அடிக்கிறது. சிபிஎம் எந்த கட்சியும் பெரியாருக்கு ஜால்ரா அடிக்கும் பொழுது, பெரியார் மண் இல்லை, இது பெரியாரே மண் தான் என்று கூறுகிற ஒரு துணிவு ஒரு ஆளுக்கு, அதன் மூலமாக அவருக்கு ஓட்டு 6லேருந்து 16% ஆகிறது. ஸோ இஸ் அ ஃபிட் இன் பிஜேபி அலையன்ஸ்? அது எனக்கு தெரியாது, அது அவர் தான் முடிவு. இது அவர் தான் முடிவு பண்ணணும். அது பாஜக முடிவு பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் இட் இஸ் எ மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன் ஃபார் சீமான். அவர் ஏதாவது ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா அவரை சூழ்ந்திருக்கவங்க கூட சில பேர் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கலாம், எம்பி ஆகணும்னு நினைக்கலாம், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரணும்னு நினைக்கலாம். அப்படின்னா தனிச்சு நிற்க முடியாது. அதனால தான் அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வரும் தோணும். அவருக்கு 2 வாய்ப்பு தான். திமுகவோட போக முடியாது, ஒன்று இந்த அணிக்கு வரலாம், இல்லை விஜயோட போகலாம். விஜயோட போவதற்கு வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த பாதையிலேருந்து விலகிட்டாங்கிறது தான் தோன்றுகிறது. இது அவங்க போகிறதுன்னா பிஜேபியோட தான் போக முடியும். பட் பிஜேபிக்கு அவர் அக்செப்டபிள் பர்சனாக பார்க்குறாங்க. இன்றைக்கு அக்செப்டபிள் அப்படிங்கிறத விட ப்ராக்டிக்கலான்னு பார்க்கணும். இஸ் இட் ப்ராக்டிக்கல்? அவர் வந்தாக்க ப்ராக்டிக்கல் தானே. ஏன்னா பல விஷயங்கள் அவர் பாரதியாரை பற்றி பேசியிருக்காரு. பாரதியார் தேசியத்தை ஏற்றுக்கிறார். பாரதியார் தேசியத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கும் சீமானுக்கும் தேசியத்தில் வித்தியாசம் இல்லைன்னு பேசியிருக்கிறேன். நான் தேசியவாதி. அவர் வந்தால் பிஜேபியை நோக்கி அவரோட ஓட் பேங்க் வருமா? ஏன்னா அவருடைய ஓட்டர்ஸ் வந்து ஆங்கிரி யங் மேன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பிடிக்காதவங்க, அவங்க வந்து ட்ராவல் ஆவாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஓட் பேங்க் சிந்தனையை விட அவரை அடிப்படையாக கொண்டது தான் நினைக்கிறேன். கூட்டணின்னு வராமல் வேற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அதாவது அவருக்கு இந்த மாதிரி ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் தனிப்பட்ட முறையில் நம்மளால் அரசியல் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத அவர் முடிவு பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். திரு விஜயோடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? தெரியல சார், அது ஒரு கூட்டம், அது கட்சியாக வேண்டும். முதல்ல ரஜினிகாந்த்கிட்டே அதை தான் பேசினாங்க சார். இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு கட்சியாக மாற்றுவது என்பது விளையாட்டான விஷயம் கிடையாது. எல்லோரும் வெளியில் நினச்சாங்க நான் அவர் அரசியலுக்குள்ளே இழுக்கிறேன்னு நினச்சேன். நான் அதை பண்ணலை. வெங்கையா நாயுடு சொன்னார் அந்த பேட்டியில், நீங்கள் வாட் பீப்புள் தாட், அதுக்கு உங்களோட ரியல் அட்வைஸ் அவர் சொன்னார். எல்லோரும் என்ன திட்டினாங்க, இது பெரிய குருமூர்த்திக்கு தோல்வின்னு சொன்னாங்க. நான் அதை பண்ணலை. என்கிட்ட 2 பேர் அட்வைஸ் கேட்டாங்க.
அரசியலுக்கு வரதை பற்றி ஒன்று கமல்ஹாசன் முதல்ல அவர் தான் கேட்டார். ஓ, வராதீங்க சார் சொன்னார். முடியாது உங்களால். அவர் சொன்னதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுன்னு ஒரு நண்பராக சொன்னார் என்கிட்ட. அதே மாதிரி மனசு விட்டு பேசினது ரஜினிகாந்த். அவர்கிட்ட சொன்ன சார் முடியாது உங்களால், எம்ஜிஆரை வச்சு எல்லோரும் பண்ணாதீங்க. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் திமுகவுக்குள்ளே அதிமுகவாக 15 ஆண்டுகள் இருந்தது. அது ஒரு 40 எம்எல்ஏ இருந்தான், 5-6 மந்திரி இருந்தாங்க. அது கட்சிக்குள்ளே ஒரு கட்சியாக இருந்தது. வெளியில் வந்தவுடனே அது கட்சியினுடைய உருவம் இருந்தது, அதனுடைய பாங்கு இருந்தது, அதனுடைய கட்டுப்பாடு இருந்தது, அதுக்கு தலைமையேற்றார்கள். நீங்கள் ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்தை எப்படி ஒரு கட்சியாக மாற்றப் போகிறீர்கள்? அதுதான் பெரிய சேலஞ்ச் விஜய்க்கு. கமல் கேட்டார், ரஜினி கேட்டார், விஜய் கேட்டாரா? விஜய் கேட்டிருந்தாலும் நான் தான் சொல்லிப்பேன், சார் இதெல்லாம் தீவிரமாக போகாதீங்க, இது மூலமாக பெரிய கஷ்டம்தான் வரும் உங்களுக்கு. பட் ரஜினி அரசியலும் விஜய் அரசியலையும் எப்படி நீங்கள் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணுவீங்க? சார் ரஜினி அரசியலில் அவர் ஆன்மீக அரசியல் இருந்து தெளிவாக இருந்தார். விஜய்க்கு என்ன தெளிவு? இவரும் பெரியாரை பற்றி சொல்கிறார், இவரும் அண்ணாவை பற்றி சொல்கிறார், இவரும் கார்ல் மார்க்ஸை பற்றி சொல்கிறார். இது என்ன பெரிய வித்தியாசம் தெரியல. பாமக அரசியலுக்கு இதுக்கு நீங்கள் பாமகவில் இருக்க சின்னத்தெல்லாம் பார்த்து விஜய் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. ஒரு நியோ ஏடிஎம்கேவா எமர்ஜ் ஆகணும்னு பார்க்குறாரு, ஒரு சென்ட்ரிஸ்ட் ஃபோர்ஸ், ஒரு ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ். சார் இதெல்லாம் பர்செப்ஷன் கிரியேட் பண்ணலாமே தவிர ஆர்கனைசேஷன் யார் கிரியேட் பண்ணுறது? அரசியல் கட்சிங்கிறது ஆர்கனைசேஷன், தேர்தல் மாத்திரம். தேர்தலில் வந்து ஒரு ஒரு அதனுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரென்த்து தான் வெளிப்படும். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு அட்ராக்டிவ் லீடர் வேணும், கேரிஸ்மேட்டிக் லீடர் வேணும், அது கரெக்ட். ஆனால் அது போதாது. அவருக்கு ஒரு மேட் ஃபாலோயிங் இருக்குல்ல சார், ஒரு கல்ட் லைக் ஃபாலோயிங், அது ஒரு எஃபெக்டை உருவாக்கிடாதா அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது? ஒரு 6-8% ஓட்டு கிடைக்கும். கல்ட் ஃபாலோயிங் என்றாலே அதுக்கு லிமிட்டட் ஃபாலோயிங் தான் அர்த்தம். பெரிய அளவு கூட்டம் வரலாம். இப்போ கமல்ஹாசனுக்கு வந்த கூட்டத்தை விட எவ்வளோ கூட்டம் வந்தது? அவரே சொன்னார், ரசிகருக்கும் வாக்காளர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் விஜய்க்கு அப்ளிகபிள் நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே அதுதான் அப்ளிகபிள். இப்போது ஒரு சினிமா ஸ்டார் ரோட்டில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே சேர்ந்து பார்ப்பாங்க, எத்தனை பேர் ஓட்டு போடுவான். அதனால் இதை வந்து பிராபல்யத்தையும் அவங்களுடைய அரசியலில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் நாம் வந்து பிரித்து தான் பார்க்கணும். பட் அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது இது மாறலாம், பார்க்கணும், தெரியணும் என்னது. அப்போ கூட ஆர்கனைசேஷன் முக்கியம், அதுக்கு நேரம் இல்லை அவருக்கு. எம்ஜிஆர் கூட வெளியில் வந்த அப்புறம் அவருக்கு 5 ஆண்டுகள் முழு நேரம் இருந்தது. 72 அவர் வெளியில் வந்து தேர்தலில் 77 அவர் போட்டி போடுகிற வரைக்கும் 5 ஆண்டுகள் அவர் ஒரு இடைத்தேர்தல் வந்தது, எல்லாமே வந்தது, நேரம் இருந்தது. இட் டசன்ட் ஹேவ் தி லக்ஸரி ஆஃப் டைம்னு கருதுறீங்க? பட் அவங்க வந்து ஒரு 67 மூமெண்ட் மாதிரி 77 மூமெண்ட் மாதிரி ஒரு மூமெண்ட் வரும். இப்போ இது எல்லா எஸ்டாப்ளிஷ் ஃபோர்ஸஸையும் தொடச்செறிவாங்க, அதோடைய ஒரு வெப்பனாக வேற பார்ப்பாங்க. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 70, 80, 90% இளைஞர்களுக்கு அரசியலில் ஈடுபாடு உண்டு. இன்றைக்கு 20% இளைஞர்களுக்குள்ள அரசியலில் ஈடுபாடு இல்லை. அதை ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, இளைஞர்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லை. அந்த இளைஞர்களை இவர் கொண்டு வர முடியும், வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அது ப்ரோ அப்படின்னு சொல்கிற இந்த ஜென்சி, அதில் 50% வந்தால் கூட 10% தான் மொத்தம். ஏனென்றால் இன்றைக்கு வந்து சீரியஸ்னஸே குறைந்து விட்டது. பத்திரிகையில் குறைஞ்சிடுது, டிவியில் குறைஞ்சிடுது, அரசியலில் குறைஞ்சிடுது, வாழ்க்கையிலேயே குறைஞ்சிடுது. அதனால் நீங்கள் 1967 இருந்த ஒரு சூழல், 72 இருந்த சூழல் இப்போ இல்லைங்கிறது தான் உண்மை. அவரால் பர்சன்டேஜ் வாங்க முடியுமே தவிர ஒரு பெரிய மாற்றத்தை தனிப்பட்ட முறையில் கொண்டு வர முடியும் தோன்றல். ஒரு டிஸ்டன்ட் பாசிபிலிட்டி தான். அவர் இந்த அணிக்கு ஃபிட் ஆவார்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் நிறைய வார்த்தைகளை முழுங்க வேண்டியிருக்கும். நிறைய டெம்ப்ளேட் இருக்கு அரசியலில், பொது எதிரியை வீழ்த்த. அது அதுக்கு தகுந்த மாதிரி அவர், அதாவது எல்லாமே சூழலை பொறுத்து இருக்குன்னு வச்சிங்களேன். அரசியல் தேர்தல் நெருங்க 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 அவங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன, பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்ல போகிறார், அவர் தான் அந்த கட்சியை நடத்த போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் பிஆர்ல ஜன்சுராஜ் நடத்திட்டு இருக்கார் சார். யாரோ பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு, இவர் தான் தனியாக தான் நிற்பார், யாரோடையும் போக முடியாது, இப்படி போக மாட்டார்னு. அப்புறம் அதாவது ஒரு அட்வைசராக தோணலை எனக்கு. அவரை பார்த்தா ஒரு பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி பேசுகிற மாதிரி தான் பேசினார். அதனால் அந்த கட்சியை இன்னும் உருவாகவில்லை என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஐ சி. பட் ஒரு அது ரூல் அவுட் பண்ணிடுவீங்களா இந்த அலையன்ஸுக்குள்ள? அவர் ரூல் அவுட் பண்ணல, நான் இருக்க நிலைமையை வைத்து கூறுகிறேன். விஜய்க்கு வந்து 2026 எலெக்ஷன் இஸ் எ பிக் டெஸ்ட். அதில் அவர் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெறுகிறாரோ இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று முதல்வர் ஆவாருங்கிறத நம்பிக்கை எனக்கு இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு
அந்த அவருடைய பலத்தை நாங்கள் இத்தனை இடம் 20 இடம் பிடிச்சோம், 30 இடம் பிடிச்சோம், அந்த மாதிரி ஒரு நிரூபித்தால் அவருக்கு அரசியலில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலையை பாஜக இப்படி நடத்திருச்சு. எந்த மாநிலத்திலையும் அந்த மாநில தலைவரை 2ஆம் முறையாக பாஜகவில் போடலை. தமிழ்நாட்டில் அது விதிவிலக்காக பண்ணணும் ஒன்று. ஆனால் அண்ணாமலையை போடுவதன் மூலமாக சுமூகமான ஒரு கூட்டணி உருவாகுமாங்கிற கேள்விக்குறி மாத்திரம் இருந்தது. அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த பதவியிலையும் இல்லாத ஒரு மாநில தலைவருக்கு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய அளவுக்கு மகத்துவம் இருக்கிறது. வேற எந்த ஸ்டேட் லீடருக்கும் இல்லை. வேறு எந்த ஸ்டேட் லீடருக்கும் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கல. இப்போது யோகினா ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி இல்லாத ஒரு கீழேந்து வேலை பண்ணி வந்து ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அதன் மூலமாக நாடு பூரா அவருக்கு ஒரு பெரிய கியாத்தி ஏற்பட்டுருக்குங்கிறது உண்மை. அதனால் பாஜக வந்து அவரை கீழே இறக்குவாங்க, இல்லை அவருக்கு ஒரு ரோலை குறைப்பாங்கன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அது பண்ண மாட்டாங்க. பட் இதை ஏடிஎம்கேவுடைய சென்டிமெண்ட்ஸை பிளக்கேட் பண்ணுறதுக்காக, அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக பிளக்கேட் பண்ணுறதுங்கிறத விட நான் சொல்கிறேங்க, இப்போது 2 பேருக்கும் ஏராளமான ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் நடந்திருக்கு. நீங்கள் அவரை மறுபடியும் தலைவராக போடுறதன் மூலமாக அந்த சுமூகம் இருக்காது அப்படின்னா எந்த அரசியல் கட்சி அது இல்லை. அதுவும் விதிவிலக்கு பண்ணி, அதாவது எந்த இடத்துலையுமே பண்ணாது இங்கே மாத்திரம் விதிவிலக்கு பண்ணால் அதிமுகவுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கூட உங்களுக்கு எதிராக நாங்கள் விதிவிலக்கு பண்ணி அவரை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறதும் சரி கிடையாது. ஒரு குட்வில் ஜெஸ்டராக இருக்காது. இது அண்ணாமலையே கூட விரும்பி இருக்க மாட்டாங்கிறது. நான் அவர்கிட்ட 1.5 மணி நேரம் பேசினேன். அதாவது மறுநாள் தான் அமித்ஷா வரப்போகிறார், அவர்கிட்ட பேசினேன். அவருடைய மனதில் அந்த மாதிரி தீவிரமாக நம்ம வந்து தலைவராக வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு. அவரை எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க பிஜேபியில்? அது பெரிய அளவில் பண்ணுவாங்க, சந்தேகமே இல்லை. தேசிய அளவுலையா, ஆர்கனைசேஷன்லையா, அரசுலையா, எங்கே அரசில் பண்ணுவாங்கன்னு சொல்ல. அரசில் கேட்டால் வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் என்கிட்ட அண்ணாமலை அரசியலில் அரசுக்கு போகாதீங்க, ஆர்கனைசேஷன். அவருக்கு நிறைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு. தேசிய அளவில் ஒரு அணித்தலைமை கொடுக்கலாமா, இல்லை ஒரு பொதுச் செயலாளர் மாதிரி? மெயின்லைன் ஆர்கனைசேஷனல் ஒர்க்கில் அவர் இருப்பாருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதிமுக வலியுறுத்தியது, ஒரு கண்டிஷனாக வலியுறுத்தியது, அண்ணாமலை நீக்கினா தான் அலையன்ஸ் அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு தோற்றம் இருக்குது. இது முதல்லேருந்தே இருக்குது அதனால். பட் ஆனால் இதை வந்து அண்ணாமலையை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தா இந்த நீங்கள் தோற்றம்ங்கிறது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். அது மாதிரி இல்லை, அவருடைய பீரியட் முடியுது. பர்செப்ஷன் இஸ் ஆல்ல பாருங்க. இப்போ அங்கே வந்து நயினார் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சப்பறம் தான் எடப்பாடி வீட்டு கதவு திறந்து வெளியே வர. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது அது எப்படி வேண்டாம் இருக்கலாம். ஆனால் அண்ணாமலையை அவருடைய பதவியை நீக்கி அதிமுக வந்திருந்தால் நீங்கள் அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. எந்த மாநில தலைவருக்கும் 2ஆம் முறை கொடுக்கல. அவர் 4 இடத்துல கொடுத்துருந்தாங்க, அண்ணாமலை கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லலாம். விதிவிலக்குகள் சாத்தியம் தானே. விதிவிலக்கு பண்ணினாக்க இவங்களுக்காக தான் பண்ணாங்கங்க மாதிரி வரும். அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தயாராக இல்லையா? அலையன்ஸுக்கு தான் இப்போ கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு ஒத்து தான் நான் நினைப்பேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அலையன்ஸில் அவர் என்ன சொல்கிறார், அலையன்ஸ் அப்படிங்கிறது நான் முன்ன மாதிரி எல்லாம் அலையன்ஸ் பண்ணக்கூடாது, ஆன் அவர் டேர்ம்ஸுங்கிறத சமமாக பண்ண வேண்டும். அதாவது நமக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த அலையன்ஸ். அப்படி தான் உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா அலையன்ஸ்? சார், நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நீங்கள் பிஜேபி 18, அதிமுக 23 அப்படின்னு சொன்னாக்க வேறு எந்த மாதிரி அலையன்ஸ் உருவாகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 20 சீட்டு கிடைக்குமா பிஜேபிக்கு? அதுக்கு மேலே கிடைக்குமா? 20 சீட்டுக்கு பிஜேபி ஒத்துக்கொண்டால் போன வாட்டி ஒத்துக்கிட்டவங்க தானே சார். அதனால தான் சொல்கிறேன். அதான் 24 எலெக்ஷனில் அதிமுக பிஜேபிக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இதே பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிஜேபிக்கு 8% ஓட்டு கிடச்சிருந்தது கூட்டணியில். எங்களால் தான் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. இந்த 18% ஓட்டு உங்களால் கிடைத்தது என்று அதிமுகவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை. ஸோ 21 மாதிரி பிஜேபியை உருவாக்கினது அதிமுக தாங்கிறது. ஓஹோ, இப்போ இருக்கிற 2021 மாதிரி பிஜேபி அணுக முடியாது, அந்த ஸ்ட்ரென்த்தில் அணுக முடியாது, அந்த மாதிரி சீட் ஷேரிங் இருக்க முடியாது. இது தெளிவு. இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ 20 சீட் அந்த மாதிரிலாம் முடியாது. மினிமம் 50 இருக்குமா? ஏன் நான் அதை பற்றி பேசுகிறேன். இது பிஜேபியினுடைய திறமை, அதிமுகவினுடைய திறமை, எத்தனை சீட்டில் இதை முடிப்பாங்க அப்படிங்கிறது. பாமக அந்த அணியில் நிற்குமா?
தெரியாது எனக்கு. பாமக எங்கே இருக்குன்னு தெரியல. ரெண்டு பாமக அப்பா அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி பார்க்குறீங்க? தெரியல எனக்கு. அவங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் சேருவாங்கங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இந்த அலையன்ஸ் இல்லையா? அவங்க இன்ட்ரெஸ்டில் இந்த வேற அலையன்ஸ் அவங்களுக்கு இது பெருசாக வாய்ப்பு இருக்கிறதா தோன்றவில்லை. இந்த பிரச்சனையில இதுவும் ஒரு காரணியாக இருக்கும் பிஜேபியோட தொடரணுமா வேண்டாமாங்கிறதுல. ஏன்னா அப்படி ஒரு அனுமானம் இருக்கு. தெரியல எனக்கு. அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. விசிக்கு அங்கே இருக்க வரைக்கும் அவங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. ஹைபோதட்டிக்கலி ஸ்பீக்கிங், விஜயும் அதிமுகவும் சேர்ந்திருந்தா இந்த அணியை விட நேச்சுரலாகவும் ஃபார்மிடபிளாகவும் இருக்குமா? அதிமுகவுடைய ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். விஜய்க்கு நான் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறதுனாக்க அதிமுகவோட போங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏனென்றால் அதிமுகவுடைய ஆர்கனைசேஷன் ஃபார்மிடபிள், விஜய்க்கு ஆர்கனைசேஷன் கிடையாது. அதனால் விஜய் அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கட்சியோட சேருவது அவருக்கு நல்லது. அந்த வாய்ப்பை அவர் தான் தவற விட்டாரா? அது யார் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவா விஜயா உங்க அனுமானத்தில்? அவர் தனக்கு கூட்டாந்தியும் வருது, எடப்பாடி கூட்டம் வரலன்றதுனால தனக்கு தான் அதிக சீட்டு கிடைக்கணும் அவர் நினைச்சிருக்கலாம். கூட்டத்தை பார்த்து ஏமாறாதவர்களே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் இந்த தருணத்தில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயத்தோட நிறைவு செய்யலாம். நான் துக்ளக் ஆசிரியர். திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது துக்ளனுடைய டிஎன்ஏ. நாங்கள் போன எலெக்ஷன்லேயே அதான் சொன்னோம். தமிழ்நாட்டில் எல்லா விதமான சீர்கேடுகளுக்கும் முக்கியமான காரணம் திமுக. காரணம் என்றால் அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம், அந்த மாதிரி ஒரு போக்கு, அந்த மாதிரி ஒரு தலைமை, அந்த மாதிரி ஒரு குடும்ப ஆட்சியை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் நம்ம தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். நான் துக்ளக் ஆசிரியராக பேசுகிறேன். அது இந்த அணியினுடைய வேலை, இதனுடைய திறமை எந்த அளவுக்கு வேலை பண்ணுறாங்க, அதுக்காக உத்வேகத்தோட பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு இதுக்கு நேரம் கொடுக்குறாரு, அதெல்லாம் முக்கியம். பிரைம் மினிஸ்டர் நேரம் நிச்சயமாக பண்ணுறாரு. பாஜகவினுடைய கூட்டணி அப்படின்னும் போது பிரைம் மினிஸ்டருடைய இன்வால்மெண்ட் தீவிரமாக இருக்கும். 21 தேர்தலை காட்டிலும் முந்தைய ஸ்டேட் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸை காட்டிலும் அப்போ உங்களுக்கு மார்ஜினில் இருந்தாங்க. இப்போ அவங்க சப்ஸ்டான்ஷியலாக இருப்பாங்களே. பார்லிமெண்ட்ல அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இது நம்ம எதிர்கொள்ளணும். இங்க லைன் ஷேர் தமிழ்நாட்டிலேருந்து வருது. ஸோ இது 29க்கு 26 அடித்தளமாக்கணும். எல்லா விதத்துலையும் தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவமே, தமிழ்நாடு ஒரு பல விதத்துலேயும் முக்கியமான ஸ்டேட் என்று அரசியல்லையும் முக்கியமான ஒரு ஸ்டேட். அதனால பாஜக இதுக்கு ஒரு தீவிரத்துவம் காட்டுவாங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி.